டி20 உலகக்கோப்பை தொடர் என்பது தற்போது இந்தியாவில் வைத்து நடைபெற்று வருகிறது. இந்தியா மற்றும் இலங்கை நாடுகளில் என 2 நாடுகளிலும் இந்த உலகக்கோப்பை தொடர் நடைபெற்று வருகிறது. நேற்றைய தினம்தான் இந்த உலகக்கோப்பை தொடர் தொடங்கியது. இந்த உலகக்கோப்பை தொடரில் மொத்தமாக 20 அணிகள் பங்கு பெற்று விளையாடி வருகிறது. இதில் நேற்று முதல் தொடங்கிய இந்த டி20 உலகக்கோப்பை தொடரில் நேற்றைய தினம் 3 போட்டிகள் நடந்து முடிந்திருந்தது. அந்த 3 போட்டிகளில் முதல் போட்டியில் பாகிஸ்தான் அணியும் நெதர்லாந்து அணியும் மோதியது. இதில் பாகிஸ்தான் அணி வெற்றி பெற்றிருந்தது. அதுவும் என்னதான் நெதர்லாந்து அணி கத்துக்குட்டி அணியாக இருந்தாலும் பாகிஸ்தான் அணி நெதர்லாந்து அணியிடம் போராடிதான் வெற்றி பெற்றிருந்தது. ஏனென்றால் இந்த போட்டியில் கடைசி ஓவரில்தான் பாகிஸ்தான் அணி வெற்றி பெற்றது. அதாவது நூல் இலையில்தான் வெற்றி பெற்றது. அப்படி இருக்கும்போது அடுத்தடுத்த போட்டிகளில் இந்த உலகக்கோப்பை தொடரில் பாகிஸ்தான் அணி கடுமையான சவால்களை சந்திக்க இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். அதேபோல நேற்று நடைபெற்ற மற்றொரு போட்டியில் வெஸ்ட் இண்டீஸ் அணியும் ஸ்காட்லாந்து அணியும் மோதியிருந்தது. இந்த போட்டியில் வெஸ்ட் இண்டீஸ் அணி எளிதாக வெற்றி பெற்றது. அதனைத் தொடர்ந்து நேற்று இரவு நடைபெற்ற இந்தியா மற்றும் அமெரிக்கா அணிகளுக்கு இடையிலான டி20 போட்டியில் ஆரம்பத்தில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தாலும் கூட இந்திய அணி 160 ரன்கள் எடுத்து இந்த போட்டியில் அமெரிக்கா அணியை எளிதாக வீழ்த்தியது. ஆக இந்த உலகக்கோப்பை தொடரில் எந்தெந்த அணிகள் எப்படி செயல்படப் போகிறது என்பதற்கு நேற்று நடைபெற்ற முதல் நாள் ஆட்டமே ஒரு உதாரணம்தான். ஆமாங்க, இந்த டி20 உலகக்கோப்பை தொடர் இந்தியாவில் வைத்து நடைபெறுவதால் சொந்த மைதானம் என்ற அட்வான்டேஜ் என்பது இந்திய அணிக்கு இருக்கிறது. அதை இந்திய அணியும் சூப்பராக பயன்படுத்தப் போகிறது. அதற்கு ஒரு உதாரணம்தான் நேற்று நடைபெற்ற இந்த ஒரு போட்டி. ஏனென்றால் நேற்று நடைபெற்ற இந்த போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணி முதல் 12 ஓவர்களிலேயே 80 ரன்களுக்குள்ளாகவே 6 விக்கெட்டை இழந்துவிட்டது. அப்படி இழந்தும் கூட சூரியகுமார் யாதவ் மட்டுமே தனி ஆளாக நின்று 80 ரன்களுக்கு மேல் விளாசி இந்திய அணியை 160 ரன்களுக்கு மேல் எடுக்க வைத்து இந்த போட்டியில் இந்திய அணிக்கு வெற்றியையும் பெற்றுக் கொடுத்தார் சூரியகுமார் யாதவ். அதாவது மிகப்பெரிய சரிவை நோக்கி சென்றாலும் கூட அப்படிப்பட்ட சரிவிலிருந்தும் இந்த போட்டியில் இந்திய அணி எளிதாக மீண்டு வந்து வெற்றி பெற்றது என்பதுதான் இந்திய அணியின் அனுபவத்தை காட்டுகிறது. ஆனால் இதே போல நேற்று நடைபெற்ற முதல் போட்டியில் பாகிஸ்தான் அணியால் செயல்பட முடியவில்லை. பாகிஸ்தான் அணி கத்துக்குட்டி அணியான நெதர்லாந்து அணியிடம் தட்டு தடுமாறி நூல் இலையில்தான் வெற்றி பெற்றது. ஆகவே இந்திய அணியை ஒப்பிட்டு பார்க்கும்போது பாகிஸ்தான் அணி இந்த உலகக்கோப்பை தொடரில் பலம் குறைந்த அணியாகத்தான் பார்க்கப்படுகிறது. அதை மீண்டும் உறுதி செய்யும் விதமாக இந்தியா பாகிஸ்தான் அணிகளுக்கு எதிராக நடைபெற்ற இந்த டி20 உலகக்கோப்பை போட்டி ஒன்றில் பாகிஸ்தான் அணியை வரலாறு காணாத அளவுக்கு கொடூரமான சம்பவம் செய்திருக்கிறது இந்திய அணி. இந்திய அணி என்பதை விட அபிஷேக் சர்மா என்ற ஒற்றை ஆள்தான் சம்பவம் செய்திருக்கிறார் என்று சொல்ல வேண்டும். ஆமாங்க, இந்த டி20 உலகக்கோப்பை தொடரில் ஏற்கனவே அமெரிக்க அணியுடன் முதல் போட்டியை முடித்திருந்த இந்திய அணியும் நெதர்லாந்து அணியுடன் முதல் போட்டியை முடித்திருந்த பாகிஸ்தான் அணியும் மோதியிருந்தது. இந்த போட்டி மீதான எதிர்பார்ப்பு என்பது எந்தளவுக்கு இருக்கும் என்பதை நான் சொல்லித் தெரிய வேண்டிய அவசியமும் கிடையாது. அந்தளவுக்கு உச்சக்கட்ட எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் தொடங்கிய இந்த இந்தியா பாகிஸ்தான் கிரிக்கெட் போட்டி, இந்த போட்டி தொடங்கி டாஸை வென்ற பாகிஸ்தான் அணி முதலில் பந்து வீசுவதாக தேர்வு செய்து அதன் தலையில் அதுவே ஒரு லாரி மண்ணை எள்ளி போட்டுக்கொண்டது. ஆமாங்க, அதற்கு காரணம் இந்த போட்டி தொடங்கி முதலில் பேட்டிங் செய்ய களமிறங்கிய இந்திய அணியை பொறுத்தவரையில் ஓப்பனிங் இறங்கிய அபிஷேக் சர்மா வந்துட்டு கொடூரமான அதிரடியை வெளிப்படுத்தினார். கடந்த முறை அமெரிக்க அணிக்கு எதிராக முதல் பந்திலேயே சிக்ஸர் அடிக்க ஆசைப்பட்டு விக்கெட்டை இழந்தார் அபிஷேக் சர்மா. அப்படி இருந்தும் கூட இந்த முறையும் அதே போல போட்டியின் முதல் பந்தை சிக்ஸருக்கு பறக்கவிட முயற்சி செய்து அதில் வெற்றியும் பெற்றிருந்தார் அபிஷேக் சர்மா. அப்படியாக முதல் பந்தில் தொடங்கிய இவரது அதிரடி என்பது போட்டியின் கடைசி பந்து வரையிலும் தொடர்ந்தது என்றுதான் சொல்ல வேண்டும். அந்தளவுக்கு அபிஷேக் சர்மா இந்த போட்டியில் பேட்டிங்கில் ருத்ரதாண்டவமே ஆடிவிட்டார். அதுவும் இவர் பேட்டிங் செய்ய களமிறங்கிய முதல் ஓவரிலேயே 2 சிக்ஸர்கள் 2 பவுண்டரிகள் என அடித்து போட்டியை அதிரடியாக தொடங்கி பின்னர் இவர் பேட்டிங் செய்த ஒவ்வொரு ஓவரிலும் குறைந்தபட்சம் 1 பவுண்டரி 1 சிக்ஸர்களையாவது பறக்கவிட்டு வந்தார் அபிஷேக் சர்மா. அதே சமயம் கடந்த போட்டியில் எப்படி அமெரிக்க அணிக்கு எதிராக சூரியகுமார் யாதவ் மட்டுமே சிறப்பாக விளையாடினாரோ அதே போல இந்த போட்டியில்
அபிஷேக் சர்மா மட்டுமே தனி ஆளாக விளையாடினார். மற்றபடி இசான் கிசான், ரிங்கு சிங், சூரியகுமார் யாதவ், சிவம் தூபே, ஹார்திக் பாண்டியா என இப்படியாக அனைத்து பேட்ஸ்மேன்களும் ஓரளவுக்கு சுமாரான ரன்களை மட்டுமே எடுத்து விக்கெட்டுகளை பறிகொடுத்து வந்தனர். ஆனாலும் கூட அமெரிக்காவுக்கு எதிராக ஒற்றை இலக்க ரன்களில் அவுட் ஆனது போல இந்த போட்டியில் அந்தளவுக்கு மோசமாக இந்திய அணி பேட்ஸ்மேன்கள் சொதப்பவில்லை. ஓரளவுக்கு 18 ரன்கள், 21 ரன்கள், 26 ரன்கள், 32 ரன்கள் என குறைவான ரன்கள் எடுத்தாலும் கூட அது சுமாரான ரன்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். மிகவும் மோசமான ரன்களில் இந்திய பேட்ஸ்மேன்கள் இந்த போட்டியில் அவுட் ஆகவில்லை. ஆனால் இப்படியாக மற்ற பேட்ஸ்மேன்கள் என்னதான் சுமாராக விளையாடி இருந்தாலும் மற்ற பேட்ஸ்மேன்கள் அனைவருக்கும் சேர்த்து ஒத்த ஆளாக மொத்தமாக சம்பவம் செய்திருந்தார் அபிஷேக் சர்மா. ஏனென்றால் ஒருபுறம் அபிஷேக் சர்மாவை தவிர்த்து மற்ற பேட்ஸ்மேன்கள் என்னதான் விக்கெட்டுகளை இழந்து வந்தாலும் கூட அப்போதும் அபிஷேக் சர்மாவின் அதிரடி என்பது துளி கூட நிற்கவில்லை. ஓவருக்கு ஓவர் ஒரு பவுண்டரி அல்லது ஒரு சிக்ஸர் என பறக்க விட்டு கொண்டே வந்தார் அபிஷேக் சர்மா. இதன் எதிரொலியாக வெறும் 14 பந்தில் அரை சதம் எடுத்த இவர் 39 பந்தில் 100 ரன்களை கடந்து சதத்தை தொட்டுவிட்டார். அதேபோல அடுத்த 14 பந்தில் சொல்லி வைத்தது போல மீண்டும் அரை சதத்தை எடுத்தார் அபிஷேக் சர்மா. அதாவது மொத்தமாக 53 பந்துகளில் 150 ரன்களை தொட்டுவிட்டார் அபிஷேக் சர்மா. பின்னர் தொடர்ச்சியாக இதே அதிரடியில் விளையாடி வந்த அபிஷேக் சர்மா சரியாக 67 பந்தில் 188 ரன்கள் எடுத்திருந்த போது எதிர்பாராத விதமாக இவரது விக்கெட்டை இழந்தார். கிட்டத்தட்ட 200 ரன்களை நெருங்கும் போது இவரது விக்கெட்டை இழந்துவிட்டார். ஆனாலும் கூட இவரது இந்த ஒரு இன்னிங்ஸ் என்பது இந்திய அணிக்கு தேவையான மொத்த விஷயத்தையும் இந்த போட்டியில் பெற்றுக் கொடுத்துவிட்டது. அதே போல பாகிஸ்தான் அணியை எவ்வளவு டேமேஜ் செய்ய முடியுமோ அந்தளவுக்கு டேமேஜ் செய்துவிட்டது அபிஷேக் சர்மாவின் இந்த ஒரு இன்னிங்ஸ். இந்த போட்டியில் 20 ஓவர்கள் முடிவில் 8 விக்கெட் இழப்பிற்கு இந்திய அணி 293 ரன்கள் வரை எடுத்திருந்தது. எப்படி 293 ரன்கள்? இவ்வளவு பெரிய மாபெரும் இலக்கு என்பது தங்களுக்கு நிர்ணயிக்கப்பட போகிறது என்பதை பாகிஸ்தான் அணி துளி கூட எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள். பின்னர் இவ்வளவு பெரிய மாபெரும் இலக்கை நோக்கி சேசிங் செய்ய களமிறங்கிய பாகிஸ்தான் அணிக்கு மற்றொரு அதிர்ச்சியும் காத்திருந்தது. ஏற்கனவே இந்த உலகக்கோப்பை தொடர் இந்தியாவில் வைத்து நடைபெறுவதே பாகிஸ்தான் அணிக்கு மிகப்பெரிய அதிர்ச்சிதான். அப்படி இருக்கும்போது இந்த போட்டியிலும் பாகிஸ்தான் அணியை வெறும் 92 ரன்களில் ஆல் அவுட் செய்து இந்திய அணி மிகப்பெரிய சரித்திர சாதனை வெற்றியாக இந்த ஒரு வெற்றியை மாற்றியது. அது மட்டுமில்லாமல் இந்த இரு அணிகளுக்கு எதிரான வார்ம் அப் மேட்சில் தான் இப்படி ஒரு பிரம்மாண்ட வெற்றியை பெற்றது இந்திய அணி. ஆக வார்ம் அப் மேட்சிலேயே இந்தளவுக்கு அடிவாங்கி இருக்கும் பாகிஸ்தான் அணி கண்டிப்பாக அதிகாரப்பூர்வ போட்டியில் இதைவிட கொடூரமாகத்தான் இந்திய அணியிடம் வாங்கி கட்டப் போகிறது.